வணக்கம். சில வேலைகளை பார்க்கும்போதே, அடடா இது நம்மால முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஆனா, சாத்தியமே இல்லைன்னு நமக்கு தோன்ற ஒரு விஷயத்த, ஒரு சின்ன சிந்தனை மாற்றத்தால எப்படி சாத்தியமாக்கலாம்? அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு சவால நீங்க எப்படி அணுகுவீங்க? இதுக்கான பதில ஒரு சூப்பரான கதை மூலமா இப்ப தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். ஒரு ஆசிரியர் அவரோட மாணவர்களுக்கு ரொம்பவே விசித்திரமான ஒரு சவாலை கொடுத்தார். அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜாடிக்குள்ள 3 விதமான பொருள ஒரு சொட்டு கூட கீழ சிந்தாம நிரப்பணும். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இந்த சவால் அவ்வளோ சுலபமானதா இல்ல. ஓகே, அந்த ஜாடியில நிரப்ப வேண்டிய முதல் பொருள் பெரிய பெரிய கற்கள். இதுதான் நம்ம புதிரோட முதல் பாகம். அடுத்து 2வதா பயன்பட போற பொருள் மணல். கடைசியா 3வது பொருள் தண்ணி. இப்ப நம்மகிட்ட கற்கள், மணல் அப்புறம் தண்ணி இருக்கு. இந்த 3ஐயும் எப்படி நீங்க ஒரே ஜாடிக்குள்ள நிரப்புவீங்க? யோசிங்க. நாம எதிர்பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களும் முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்களே அந்த அறைய கற்பனை பண்ணி பாருங்க. மாணவர்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. நிறைய பேருக்கு இந்த புதிரை விடுவிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஜாடியை விட்டு பொருட்களும் வெளியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பதில நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாரும் செஞ்ச அந்த ஒரு முக்கியமான தவறு என்னவா இருந்திருக்கும்? ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும் தோக்கல. மத்தவங்க எல்லாரும் மிஸ் பண்ண ஒரு விஷயத்த அவன் சரியா புரிஞ்சுக்கிட்டான். சரி வாங்க, அவன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணான்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அந்த மாணவனோட தீர்வு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவன் என்ன பண்ணான்னா, முதல்ல பெரிய கற்களை ஜாடிக்குள்ள போட்டான். அதுக்கப்புறம் அந்த கற்களுக்கு நடுவுல இருக்கிற கேப்ல மெதுவா மணல கொட்டுனான். கடைசியா மீதி இருந்த சின்ன சின்ன இடங்கள்ல தண்ணிய ஊத்தி நிரப்பிட்டான். பாருங்க, எல்லாமே கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. அந்த மாணவனோட புத்திசாலித்தனமான பர்ஃபெக்டான தீர்வை பார்த்து ஆசிரியருக்கே ஒரே ஆச்சரியம். ஒரு சொட்டு கூட வெளியே சிந்தாம ஜாடி கம்ப்ளீட்டா நிரம்பி இருந்துச்சு. அப்போ அந்த பையனோட ரகசியம்தான் என்ன? அது ஏதோ மேஜிக்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு புரிதல். ஆசிரியர் கேட்டப்போ அந்த பையன் ரொம்ப சிம்பிளா பதில் சொன்னான். நான் அந்த பொருட்களோட தன்மையை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். இதுதான் இந்த கதையோட முக்கியமான பாயிண்ட். அந்த மாணவனோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த அந்த டெக்னிக் இதுவான். ஒரு வேலைய அதோட தன்மையை சரியா புரிஞ்சுக்கிட்ட அணுகுனா முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த கூட நம்மால முடிக்க முடியும். இது ஒரு இன்னும் பெரிய ஆழமான விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த ஜாடி அது வெறும் ஜாடி கிடையாது. அது நம்ம வாழ்க்கையோட ஒரு குறியீடு. இது ஒரு பவர்ஃபுல்லான உருவகம். இப்ப பாருங்க, வாழ்க்கையில மணல், தண்ணி மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு முதல்ல நம்ம வாழ்க்கையை நிரப்பிட்டா, அப்புறம் கற்கள் மாதிரி முக்கியமான பெரிய விஷயங்களை உள்ள வைக்க இடமே இருக்காது. அதனால இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற கற்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நேரத்தையும் இடத்தையும் கொடுக்கணும். அப்படி நாம செஞ்சா மொத்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குரிய இடத்துல போய் உட்காந்துக்கும். இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற ஒரு சக்தி வாய்ந்த மெசேஜ் இதுதான். நாம சரியா யோசிச்சு சரியா அணுகுனா வாழ்க்கையில முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே சாத்தியம்தான். இப்ப இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே கேட்கறேன். இந்த பாடத்தை உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க? உங்க குடும்பம், உங்க ஆரோக்கியம், உங்க கனவுகள், இப்படி உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த கற்களுக்கு நீங்க முதல்ல இடம் கொடுக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.